பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த ஜெப நாட்களில் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 55:11 இருக்கிறது. இப்பொழுது நாம் ஏசாயா 55:10-11 2 வசனங்களையும் நம்ம வாசிக்க கேட்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வேத வசனத்தை மலைக்கு ஒப்புமைப்படுத்தி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல உவமைகளை சொல்லி சத்தியங்களை விளக்குனதை நாம் பார்க்குறோம். ஆகையால் நாம் அன்றாட பார்க்கிற காரியங்கள், அனுபவிக்கிற காரியங்களை நமக்கு உதாரணமாய் காண்பித்து ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மழை நீர் என்று சொல்லி பார்க்கும்போது மழை எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மழை நீர் வானத்துலேருந்து கீழே இறங்கி வருது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் அந்த மழை பொழியும் பொழுது இந்த பூமியில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம கண்கூடாய் பார்த்துருக்குறோம். அது முளை கிளம்பி அது செடிகளை வளர செய்து பூ பூக்க வைத்து காய்கள் கனிகளை உண்டு பண்ணி அதன் மூலமாக விதைகள் உண்டாகி விதையின் மூலமாக மீண்டும் அது பயிரிடும்படியாக அது விதைக்கப்படும்படியாகவும் கனிகள் அது ஆகாரத்திற்கும் பயனுள்ளதாக அப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ மழை நீர் உண்டு பண்ணுகிற காரியத்தை நாம் கண்கூடாக பார்க்குறோம். ஆகையால் தான் தேவன் இந்த இடத்துல நாம் பார்க்கிற அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையும் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறதா இருக்கிறது. நான் வானத்திலேருந்து இந்த மலையை நான் அனுப்புகிறேன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றி முடிக்கிறது. அதே போல் என்னுடைய வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அது நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்கும் என்பதை நாம் தத்ரூபமாய் நம் கண்களில் கண்டு அதை அனுபவிக்கத்தக்க விதத்தில் தேவன் இந்த ஓமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் எப்படி மழை நீர் வந்து அது ரிசல்ட்டை கொடுக்குதோ அதே போல் தேவனுடைய வார்த்தையும் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ரிசல்ட்டை கொடுக்கும் என்கின்ற ஒரு நிச்சயத்தை, ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியை தேவன் நமக்கு கொடுக்க விரும்பிதான் இந்த வசனங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவன் ஒரு நோக்கத்தோடு அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? தேவன் அவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நோக்கத்தோடு நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் பார்க்குறோம், மழை நீர் அது அந்த இடத்துல நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தை, அனுப்பப்படுகிற வார்த்தை அது நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. நான் பார்க்குறோம் சில உதாரணங்களை வேதத்துலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது தேவன் தன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17:40 தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆற்றங்கரையில் எத்தனையோ கூழாங்கல் இருந்திருக்கும். ஆனால் அந்த அநேக கூழாங்கல் மத்தியில் தாவீது 5 கூழாங்கலை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ அது போல தான் எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 5 கூழாங்களைப் போல நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக அவரோடு கூட இணைந்திருக்கும்படியாக, அவரோடு கூட வாழும்படியாக, அவரோடு கூட உறவில் இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் 49 நம்ம வாசிக்க கேட்போம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி
பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த 5 கல்லில் ஒரு கல்லுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அப்போ தாவீது அந்த 5 கல்களில் ஒரு கல்லை எடுத்து கோலியாத்துக்கு விரோதமாய் அதை எறிந்த பொழுது அது சரியாக கோலியாத்துடைய நெற்றியில் அது பதிந்து அவன் கீழே விழுந்து மாண்டு போனான். அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த சிறு கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். 5 கூழாங்களைப் போல நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு கூழாங்கலுக்கும் ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு கூழாங்கலை கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்தை அந்த கூழாங்கல் நிறைவேற்றியது. அதே போல் தேவன் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தாவீதை பயன்படுத்தி அந்த கூழாங்கல் கொண்டு அந்த நோக்கம் நிறைவேறப்பட்டது. அதே போல் ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவார். நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய திட்டமாய் வைத்திருக்கிறாரோ அதை செய்ய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், தாவீது அந்த யுத்த களத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது என்று தாவீது விசுவாசித்தார். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. ஆமென். அப்போ அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று அவர் கேள்வி கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நான் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் தகப்பன் என்னை அனுப்பினார், ஆனால் தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் ஒன்று உண்டு, ஆகையால் தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிச்சயத்தை தாவீது பெற்றிருந்தார். அதே போல் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னை கொண்டு ஒரு நோக்கம் உண்டு, தேவன் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக என்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் அந்த திட்டத்தை அடைய முடியும், அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அந்த நோக்கத்தை அடைவதற்கு தடைகள் நாம் வந்தது தாவீதுடைய வாழ்க்கையில். சொந்த சகோதரர்கள் மூலமாகவே தடைகள் வந்துச்சு. ஆனாலும் அதை மேற்கொண்டு அவர் வெற்றி சிறந்தார். காரணம், என்னை கொண்டு தேவன் ஒரு நோக்கம், காரணம் தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் ஒன்று உண்டு என்பதை அவர் திட்டமாய் அறிந்திருந்தார். ஆகையால் இன்றைக்கி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு, அதை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் அதை நிறைவேற்ற உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகையால் தேவன் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால், ஒரு வேலை ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார் என்றால், ஒரு பட்டணத்தில் வைத்திருக்கிறார் என்றால், ஒரு தெருவில் வைத்திருக்கிறார் என்றால், இல்லை ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எங்கேயோ ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், அங்கு நீங்கள் இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் சும்மா வைக்கலை. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு நம்மை நாம் விட்டு கொடுக்கும்போது அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தாவீதுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று அவர் உறுதியாய் நம்பினபடினால் அந்த முகாந்திரம் நிறைவேறியது. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியாக தேவன் உங்களை வைத்திருக்கிற இடம், வைத்திருக்கிற ஸ்தானம், வைத்திருக்கிற காரியங்கள், கொடுத்திருக்கிற தாளந்துகள், எல்லா நன்மைகளுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறார்? ஏன் எனக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார்? ஏன் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கார்? நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன்? கேள்வி கேளுங்க, ஆவியானவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அந்த முகாந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை கொண்டு தேவன் செய்ய வைத்திருக்கிற அந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை நிறைவேற்ற கர்த்தர் உங்களோடு இணைந்து செயல்படுவார். அவரோடு இணைந்து நீங்கள் செயல்படும் போது, தாவீது தேவனோடு இணைந்து செயல்பட்டார். அந்த கூழாங்கல் தாவீது சொன்ன பேச்சை கேட்டுச்சு. அது தாவீது எங்கே அனுப்பினாரோ அந்த இடத்துக்கு அது போச்சு. அதே போல்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய திட்டத்துக்கு நாம் விட்டு கொடுப்போம் என்றால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். தாவீதை போல தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். யோசேப்பை ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை அப்படியாக அவர் அனுப்பினார். அப்போ அந்த இடத்துல யோசேப்பு அந்த கடினமான பாதையில் கடந்து போய் அங்கே எகிப்தில் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து அந்த இடத்துல மற்றவங்களுக்கு வேலை செய்து ஜெயிலுக்கு போய் இப்படிப்பட்ட கடினமான பாதையில் கடந்து போக வேண்டியதாக இருந்தாலும் தேவன் யோசேப்பை கொண்டு செய்ய வைத்திருந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யோசேப்பு அவர் தேவனுடைய திட்டங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், யோசேப்பை தேவன் அங்கே கொண்டு போனதற்கு நோக்கம் தன்னுடைய குடும்பம் பஞ்சத்தில் மீட்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தேசங்கள் அந்த பஞ்சத்தினால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக யோசேப்பை தேவன் அந்த இடத்துக்கு கொண்டு போனார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதுக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. அழிந்து போகிற இந்த மனித குலத்தை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆகையால் யோசேப்பு அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். அந்த ஜனங்களை மீட்டு கொண்டார், குடும்பத்தை மீட்டு கொண்டார், காத்து கொண்டார். அதே போல் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்கும்படியாக தன்னையே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவ திட்டத்தை அவர்கள் அறிந்து அதை நிறைவேற்றினார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து அவர் திட்டத்தை அவர் நிறைவேற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தகப்பன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பனுடைய திட்டத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றினார். கொஞ்சம் கூட இந்த சைடு அந்த சைடு அவர் திரும்பலை. என்ன பிதா சொன்னாரோ அதை அப்படியே அவர் செய்தார், அப்படியே நிறைவேற்றினார். கஷ்டமாக இருந்த பொழுதும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல் நாமும் கூட தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை கொண்டு அவர் செய்ய வைத்திருந்த திட்டம் நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தபடினால எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை பிதாவானவர் உயர்த்தினார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்புக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றாவிட்டால் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லை, இன்னைக்கு நாம் மீட்கப்பட முடியாது. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றினபடினால் இன்றைக்கி நம்ம விடுதலையோடு இருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் போது அநேகரை விடுவிக்க முடியும், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற முடியும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நோக்கத்தை அறிந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்ததை அவர் நிறைவேற்றுவார். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் ஒரே பாதையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை மாத்திரம் முன்பாக வைத்து நாம் கடந்து செல்வோம் என்றால் நிச்சயமாய் காலதாமதம் இல்லாமல் நம்முடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிப்போம். நமக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்றி முடிப்போம். நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏசாயா 30:21 நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆவியானவர் நம்ம பாதை விட்டு வெளியே போகும்போது அவர் நம்மோடு பேசுவார். அப்போ அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து நம்மை சீர்படுத்தி கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி நேராக பயணம் செய்ய ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அப்படியாக தாவீதுடைய வாழ்க்கையிலையும் யோசேப்புடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் தங்களுக்கென்று வைக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றும்படியாக முன்னேறி சென்றார்கள். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ தடைகள் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. ஆனால் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையில் நன்மையையும் அவர்கள் கண்டார்கள்.
2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம பார்க்கும்போது தாவீதை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும்படியாக, அப்படின்னா பராமரிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக. அப்போ ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேய்ப்பனாக இருக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் தாவீதை தெரிந்து கொண்ட நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலையும் அவர் நிறைவேற்றினார். ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இல்லை, சில காரியங்களில் மாத்திரமில்லை, அவர் வாழ்க்கை முழுவதுமே தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் அதை அறிந்து கொண்டு நம்ம செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த இடத்துல தாவீது தேவன் தனக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றியது மாத்திரமல்ல, தேவன் மீது அன்புள்ளவராய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கரிசனை உள்ளவராக தாவீது இருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் எனக்கு பொறுப்பு கொடுத்தார், அதை நான் நிறைவேற்றி முடித்தேன் அப்படின்றதே ஒரு பெரிய காரியம். அதையும் தாவீது செய்து தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவராக காணப்பட்டதையும் நாம் பார்க்குறோம். தாவீது எப்பொழுதுமே தேவனை துதித்து கொண்டே இருந்தார். அது தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணினது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் தங்கும்படியாக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தாவீது கொண்டிருந்தபடியினால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை உள்ளவராக அவர் காணப்பட்டார். அப்போ தேவனுடைய இருதயம் தொடப்பட்டது. ஏனென்றால் தனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல், என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சி உள்ளவனாக தாவீது இருந்ததை தேவன் பார்த்து அவர் இருதயம் குளிர்ந்தது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவன் நமக்கு கொடுத்த திட்டத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது தேவன் மகிழ்கிறார். அதே நேரத்தில் தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்தும் பொழுது தேவனுடைய இருதயம் மிகவும் மகிழ்கிறது. அப்படியாக தாவீது இருந்ததுனால தேவன் எப்படியெல்லாம் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வருகிற வசனங்களை நம்ம பார்க்கலாம். 9ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஆசீர்வாதம் எல்லா சத்துருக்களையும் அந்த இடத்துல தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து அகற்றி போட்டது மாத்திரமல்ல, அங்கே பெரிய மனிதர்களுக்கு ஒப்பாக உன்னுடைய நாமத்தை நான் உயர்த்தினேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்போ சத்துருக்கள் மேல் ஜெயத்தை தேவன் கொடுக்கிறார். அதே நேரத்தில் உங்களுடைய நாமத்தை தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தை அறிந்து தேவனுக்காக நம்ம காரியங்களை செய்யும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம்.
நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நிலையான வாசஸ்தலத்தை தேவன் உண்டு பண்ணினார். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நியாயக்கேட்டின் பிள்ளைகள் அவர்களை நசுக்காதபடிக்கு, அவர்களை துன்பப்படுத்தாதபடிக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ தாவீதுடைய சந்ததியார் இப்படிப்பட்ட நன்மையை சுகந்தரித்து கொள்ளத்தக்கதாக ஒரு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அலைந்து திரிகிற வாழ்க்கை இராதபடிக்கு ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு நிலைவரமான ஒரு வாழ்க்கையை தேவன் அங்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தாவீது ஆளுகை செய்த ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம், தாவீதுக்கும் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு இளைப்பாறுதல், சமாதானம். அங்கே யுத்தங்கள் கிடையாது, இனி போராட்டங்கள் கிடையாது, கவலைகள் கிடையாது, வேதனைகள் கிடையாது, கண்ணீர் கிடையாது. தேவன் இளைப்பாறுதலை வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய நோக்கத்தை அறிந்து நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் பொழுது, அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்து அவர் கேட்காமே நம்ம செய்யும்போது, அவருக்காக நம்ம காரியங்களை முன்வந்து செய்யும்போது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக 12:13 நம்ம வாசிக்க கேட்போம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த சந்ததியில் இருக்கிற ஆசீர்வாதம் அது நிலைவரமான ஆசீர்வாதமாக இருக்கும் என்றும் தேவன் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுக்காக வைராக்கியமாய் நாம் வாழும்போது, தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது, தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நம்ம நிறைவேற்றும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களோட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க, உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களை நேசிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாக இருக்கிறது. ஆகையால் இந்த நாளில் அவருடைய நோக்கத்தை அறிந்து நோக்கத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய இருதயத்தை அறிந்து அவருடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகளை நிறைவேற்ற செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அப்பா, நீர் அதை நிறைவேற்றுகிற தேவன். எந்த நோக்கத்திற்காக உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்புகிறீரோ அது நிறைவேறும் என்று சொல்லி அப்பா, உறுதியாய் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா, ஒரு மலையைப் போல் அது செயல்படும் என்று சொல்லி எங்களுக்கு கர்த்தாவே எங்கள் நம்பிக்கையை தூண்டத்தக்கதாக அப்பா, நாங்கள் அதை உங்களுடைய வார்த்தை மேலே விசுவாசத்தை வைக்கத்தக்கதாக அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மட்டுமல்ல ராஜா அப்பா, நீர் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீர் விரும்புகிறீர் அப்பா. இந்த நாளில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ, எந்த நோக்கத்திற்காக எங்களை ரட்சித்தீரோ, எந்த நோக்கத்திற்காக எங்களை கர்த்தாவே ஒரு வேலையில் இல்லை ஒரு இடத்துல அப்பா ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறீரோ, அந்த நோக்க
நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல ராஜா, உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொண்டு, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை அறிந்து கொண்டு, உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அறிந்து கொண்டு அப்பா, அதை நிறைவேற்ற இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆத்துமாக்கள் மீது தாகமுள்ளவராய் நீர் இருக்கிறீர். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய ஜீவனையை கொடுத்தவர் அப்பா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய இருதயத்தின் துடிப்பாய் இருக்கிறது. ஆகையால் கர்த்தாவே, ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற அப்பா, உம்முடைய வாஞ்சையை நிறைவேற்ற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, ஆவியானவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய உதவி எங்களுக்கு தேவைப்பா. அப்பா, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற அப்பா, இருதயத்தின் வாஞ்சைகளை நாங்கள் நிறைவேற்ற ஆவியானவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நோக்கத்தை நிறைவேற்றி, கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகளை நிறைவேற்றி நாங்கள் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.